ஹலோ உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கும்னு நம்புவோம். இது பூச்செடி தோட்டம் உறவுகளே. இதை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு களத்தில் இறங்கியிருக்காங்க பாருங்கள். இது வந்து புதினா உறவுகளே. வெயிலுக்கு மொத்தம் விதைங்க போன மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து புதினா செடி தெரியுதுங்களா? இது புதினா. இது ரோஸ் கலர் ரோஸு. இது ரெட் கலர் ரோஸு. இது எல்லோ கலர் ரோஸு. இது ஆரஞ்சு கலர் ரோஸ் உறவுகளே. இப்போ இது ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறாங்க. க்ளீன் பண்ணிட்டு இந்த செடியெல்லாம் கட் பண்ணி விட போகிறாங்க உறவுகளே. வெயில் காலமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்து இந்த முள்ளெலாம் வந்து கட் பண்ணணும். இப்போது கட் பண்ணால் பாருங்க உறவுகளே, ஒரு மாதம் கை வைக்கல, பார்த்தா ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. இது கனி டீ கொடுத்துருவோம் உறவுகளே. பாருங்க உறவுகளே, இவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணியிருக்கோம். இன்னும் இருக்குது க்ளீன் பண்ணோம். பாருங்கள், பாப்பத்தியாக வேலை செய்கிறா பாருங்கள். இது செம்பருத்தி, இது மருதாணி, அது பச்சை வாழை, இது மாமரம் உறவுகளே. பாருங்கள், குட்டி குட்டி பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் உறவுகளே. இது வந்து மாட்டுக்கு வந்து கஞ்சி காசுற அடுப்பு. கஞ்சி வேக வச்சு வச்சாச்சு பாருங்கள். மாட்டு கஞ்சி காய்ச்சாச்சு. இப்போ இதை பிடிங்கிட்டு காமிக்கிறேன் உறவுகளே. ஃபுல்லாக பிடிங்கிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபுல்லாக கிட்டத்தட்ட முடிக்க போகிற உறவுகளே. பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டு குட்டி கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து காக்கடா உறவுகளே. காக்கடா செடி இது வந்து நாட் ரோஸு. இது வந்து குண்டு மல்லி, அதுவும் குண்டு மல்லி. அது வந்து முல்லைச்செடி. இது வந்து ஜாதி மல்லி. இதுவும் காக்கடா செடி தான். இது மாதுளை செடி. மாதுளை செடியாண்ட க்ளீன் பண்ணுறீங்களா? இது ஒன்று செம்பருத்தி, இது மருதாணி உறவுகளே. இது பப்பாளி செடி. இது குட்டி செம்பருத்தி உறவுகளே. இது வந்து கொய்யா செடி. இது பச்சை வாழைப்பழம். பாருங்கள், வேர்செல்லாம் எப்படி கொட்டுது பாருங்கள். உறவுகளே பாருங்கள், ஃபுல்லாக காலைல எடுத்துட்டு போகணும், மத்தியம் கொடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் உறவுகளே. இதான் நம்ம வீட்டு குட்டி கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், வெயிலில் நல்லா காஞ்சிச்சு உறவுகளே. நம்ம வீட்டு கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க உறவுகளே. உறவுகளே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உளுத்த பருப்பு, பச்சை பயிறு, இது வந்து பூண்டு வச்சு வற்ற வச்சுருக்கேன் உறவுகளே. இது மூணுத்தையும் ஒன்றா கலந்துட்டு உறவுகளே, இது மூணு ஒன்றா கலந்தாச்சு. இது எதுக்கு அப்படின்னா, நாங்கள் வந்து டீ காஃபி சாப்பிட்றதில்ல உறவுகளே. இதை வந்து அரைச்சின்னு வந்துட்டு இது ஒரு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டு இதை வந்து தினமும் 2 வேளை கஞ்சி காசி குடிக்கும் உறவுகளே. இது எப்படி அப்படின்ட்டு அரைச்சின்னு வந்துட்டு அப்புறம் கஞ்சி காசி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. இது வந்து உடம்புக்கு நல்லது உறவுகளே. பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இதை தான் சாப்பிட்றோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மிஷினில் கொடுத்து அனுப்பிச்சோம் உறவுகளே. இது வந்து கோதுமை வந்து கழுவி வறுத்தி வச்சுருக்கேன். இதே போட்டு வச்சுருக்கேன். இதையும் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் உறவுகளே.
அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் காமிங்க உறவுகளே. மாவு அரைச்சின்னு வர போனாங்க, கரண்ட் இல்லை, மிஷின் ரிப்பேரா, 2 நாளாக ஆகுமா. அதனால் இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன் உறவுகளே. காலையில் தோட்டம் க்ளீன் பண்ணோம், இந்த மாவு ரெடி பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அம்மு வெங்கட் கைத்தறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.